விஜய் வந்து போஸ்டர பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. வீட்ல வந்து காவேரி கிட்ட கேட்குறாரு, "ஏன் இப்படிலாம் பண்ண? எனக்கு தெரியாம எதுக்காக இந்த வேலை பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு காவேரி, "உங்க நல்லதுக்கு தான் பண்ணேன். போஸ்டர்ல அழகா இருக்கீங்க பாருங்க" அப்படின்றாங்க. என்ன கேட்காம என் மூஞ்சிய போஸ்டர் அடிச்சு எல்லா இடத்துலயும் ஒட்டுவியா? உனக்கு அவ்வளோ தைரியமான்னு சொல்லிட்டு செமையா திட்டுறாரு. எதுக்காக என்ன கேட்காம இப்படிலாம் பண்ண? உன்ன நம்பி தானே நான் போட்டு போஸ்ட் குடுத்தேன். இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டுறாரு. "நீ நம்பிக்கை துரோகி" அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடுறாங்க ராகினி. பார்த்துட்டு சந்தோஷம் தாங்கவே முடியல ராகினிக்கு. ஐயோ! எனக்கு இப்போ குத்தாட்டம் ஆடணும் போல இருக்கே. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதும், சண்டை போட்டுக்கிறதும் எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என் அப்பா பார்த்திருந்தாருன்னா அவ்ளோ சந்தோஷப்பட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. காவேரி போய் வெறுப்பும் ஏத்துறாங்க. என்ன விஜய் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கினியா? உனக்கு வேணும் தான். என்ன நினைச்சிட்டு இருக்க? விஜய்லாம் சாதாரண ஆளா? நீ பண்ண வேலைக்கெல்லாம் ஒத்துழைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டு வந்து காவேரி வந்து வேலைய பார்த்துன்னு போறியா? அப்படின்றாங்க. என் வேலையே இதான்ப்பா. உன்ன கலாய்க்கிறது தான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அத பார்த்துட்டு வந்து காவேரி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க வந்து தாத்தா வந்து என்னாச்சும்மா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்ல தாத்தா அவருக்கு தெரிஞ்சு பயங்கரமா திட்டுறாரு. நான் தான் சொன்னேனேம்மா அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. சரி கவலைய விடு நான் பார்த்துக்கிறேன் காவேரி நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னோனே, நான் என்ன தாத்தா தப்பு பண்ணேன்? நான் வந்து அவர் நல்லதுக்காக தானே செஞ்சேன். அவர் ரொம்ப நல்லா இருக்கார் தாத்தா. அவர் கண்டிப்பா பெரிய ஆள் ஆவலாம். அதனால தான் நான் செஞ்சேன் அப்படின்னோனே, இங்க பாரும்மா அது கரெக்ட்டு தான். ஆனா நம்ம 2 பேரோட விருப்பத்தோட அவன் விருப்பம் ரொம்ப முக்கியம் இல்லம்மா. அத பத்தி நீ யோசிக்கணும்ல. ஆமா தாத்தா இவரு ரொம்ப கோவமா இவ்ளோ கோவப்படுவார்ன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல தாத்தா அப்படின்னோனே, சரிம்மா நான் பேசுறேன் நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் தாத்தா போய் பேசுறாரு. என்ன விஜய் ஏன் டென்ஷனா இருக்க? அப்படின்னோனே, சாப்பிடுப்பா அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்ல அப்படின்றாரு. சரி நான் போடுறேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோன்னே, காவேரி வந்து வந்து வைக்க வராங்க குழம்பு. எனக்கு ஊத்திக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஊத்திக்கிறாரு. அத பார்த்துட்டு ஐயோ! விஜய் ரொம்ப கோவமா இருக்கானே என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ப்ளீஸ்ப்பா இவ பண்ண வேலை கொஞ்சம் நெஞ்சமா இப்படிலாம் பண்ணியிருக்கா தெரியுமா தாத்தா? எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு தாத்தா. எல்லாரும் எனக்கு என்ன கேவலமா நினைப்பாங்க. நான் ஒரு இந்த கம்பெனியோட எம்டி வேற இப்படி அசிங்கப்படுத்தி விட்டுருக்கா பாருங்க. இதுக்கு தான் வந்து என்ன வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்தா. அது மட்டும் கிடையாது. அவங்க குடும்பமே சேர்ந்து தான் ஏமாத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிறாரு. விடு விஜய் ஏன் விஜய் இது பெருசு விஷயமா எடுத்துக்கிற நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தோள் மேல கை போட்டு கூட்டின்னு போறாரு கார்டனுக்கு. இங்க பாரு விஜய் காவேரி பண்ணது தப்பு தான் நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த தப்ப யாருக்காக பண்ணா? உனக்காக தான் பண்ணா. புரியுதா? இல்ல தாத்தா அவங்க குடும்பத்துக்காக பண்ணா தாத்தா. அவங்க குடும்பத்துக்காக அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போலாம். இவ இவ என்ன பண்ணா தெரியுமா? அவ குடும்பத்துக்காக நானே அவ குடும்பத்துக்காக தானே அப்படின்னு சொல்ல வராரு. என்னப்பா சொல்ற? அப்படின்னோனே, ஒண்ணும் இல்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிடுறாரு. எனக்கு தெரியாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாரு தாத்தா. இங்க பாரு விஜய் சொன்னா புரிஞ்சுக்கோ. காவேரி அப்படிலாம் யோசிக்கிற பொண்ணே கிடையாது. உன் நல்லதுக்கு தான் அவ யோசிச்சிருக்கா. நீ நல்லா பெரிய ஸ்டார் ஆகணும்னு அவ விரும்புறா. அதனால தான் அப்படிலாம் பண்ணா. வேற எந்த காரணமும் கிடையாது. நீ ஏன்பா இப்படிலாம் தப்பா நினைக்கிற? அப்படின்னோனே, இல்ல தாத்தா அவ குடும்பத்துக்காக தான். இல்லப்பா சொன்னா கேளு. உனக்காகவும் யோசிச்சு தான் இத பண்ணியிருக்கா. தயவுசெய்து காவேரிய திட்டாதப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உடனே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப காவேரி வந்து கெஞ்சி கேட்டு சாரி கேட்குறாங்க. ப்ளீஸுங்க தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் உடனே அந்த போஸ்டர எடுத்துடுறேன். கண்டிப்பா வந்து உங்கள வந்து நான் அந்த இது விளம்பரத்த எடுத்துடுறேன் போதுமா? ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோனே, காவேரி பார்த்துட்டு இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணக்கூடாது புரியுதா? சரிங்க கொஞ்சம் சிரிங்களேன் ப்ளீஸ் அப்படின்னோனே, இங்க பார் எதுக்காக நான் சிரிச்சா நீ ஃபோட்டோ எடுத்து போடுறதுக்கா? ஐய்யய்யோ! அதெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. உடனே சிரிக்கிறாரு விஜய். இவங்க 2 பேரும் எப்போ மறுபடியும் வந்து சிரிச்சு பேசுறாங்களே! இப்ப தானே சண்டை போட்டுக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ச்சே! இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியலையே! இப்ப தான் சண்டை போட்டாங்க. அந்த விஜய்னா மறுபடியும் வந்து காவேரி கிட்ட நல்லா பேசுறான். எப்படியும் இந்த சண்டை வந்து நல்லா பெருசாக்கலாம்னு நெனச்சிட்டு இருந்தேனே! இந்த மாரி நடந்துச்சு. இத விடவே கூடாது. இது ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே! இவங்க 2 பேரும் வந்து உடனே சேர்ந்துட்டாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே அஜய் பார்த்துட்டு, பாத்தியா வீட்ல வந்து இவ்ளோ பிரச்சனை நடக்குது. அப்ப கூட நீ படுத்து தூங்கிட்டு இருக்கியா? அப்படின்னோனே, நான் என்ன பண்றது? இங்க பாரு இப்படியே இருந்தேன்னா வேலைக்கு ஆவாது புரியுதா? முதல்ல ஒழுங்கா வேலைக்கு போக ஆரம்பி. நானும் உன் கூட வேலைக்கு வரேன் புரியுதா? நீயுமா? ஐய்யய்யோ! இது அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு. அவரு என்ன ஒத்துக்கிறது? இந்த கம்பெனில உனக்கும் உரிமை இருக்குல்ல? அப்படின்னோனே முழிக்கிறாரு விஜய்.